ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 3ல் ஆச்சாரம் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 379 ஆரம்பிக்கிறது. அறிந்தவனும் அறியாதாரும். இப்படி எல்லா ஜனங்களையும் அதர்ம பிரபாகத்தில் அவிழ்த்து விடக்கூடாது என்றுதான் பகவான் அர்ஜுனனை வான் பண்ணுகிறான். அதில் தான் ஆரம்பித்தேன். அப்புறம் சப்ஜெக்ட் எங்கெங்கேயோ ஆனாலும் எல்லாமும் சமயாச்சார சம்பந்தமுள்ளதாகவே போய்விட்டது. ஜனங்கள் கர்ம சங்கிகள் தான். பலனில் ஆசை வைத்து கர்மாக்களை பண்ணுவதில் ஈடுபாடு கொண்டவர்கள் தான். நிஷ்காமியம் நைஷ்காமியம் தியானம் என்றால் அவர்கள் இருக்கிற நிலையில் எடுபடாது என்று பகவான் சொன்னதை சொன்னேன். இவர்களை நல்லறிவு பெறாத அவித்வாம்ச என்றே சொல்லியிருப்பதையும் சொன்னேன். சரி, நல்லறிவு பெற்ற வித்வான் என்ன பண்ண வேண்டும்? இப்பொழுது சித்தர்த்தக்காரர்கள் பண்ணுகிற மாதிரி காரியங்களை குறைத்து ஈஸியாக்கி தர வேண்டுமா? கர்மா எல்லாம் யூஸ்லெஸ், மனசின் பியூரிட்டி தான் முக்கியம், அதனால் ஞானத்துக்கு வாருங்கள் என்று உபதேசிக்க வேண்டுமா? முடிவிலே பகவான் இப்படித்தான் கர்ம சந்நியாசத்தை உபதேசித்து ஞானத்தில் எல்லா கர்மாவையும் பஸ்மீகரமாக்க சொல்கிறார். ஆனால் முடிவிலே தான், ஆரம்பத்திலேயே அல்ல. ஆரம்பத்தில் வித்வான் என்ன பண்ண வேண்டும் என்கிறார்? அவித்வாம்சோ யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம்ஸ்தஹ. பாரதா என்று அர்ஜுனனை கூப்பிட்டு யதா அவித்வாம்சஹ குர்வந்தி ததா வித்வான் குர்யாத் என்கிறார். அதாவது ரொம்ப விசித்திரமாக சொல்கிறார். வித்வான் அதாவது விஷயம் தெரிந்த ஞானி எப்படி பண்ணுகிறானோ அந்த வழியிலேயே அவித்வானான அக்ஞானியும் பண்ணி பார்க்க வேண்டும் என்றுதான் பொதுவாக லோகமெல்லாம் சொல்வது. ஆனால் பகவான் சொல்வதற்கு அர்த்தமோ இதற்கு அப்படியே நேர்மாறாக இருக்கிறது. எதா எவ்வாறு அவித்வாம்சக அக்ஞானிகளான பொதுஜனங்கள் குர்வந்தி செய்கிறார்களோ ததா அவ்வாறே வித்வான் ஞானியும் குறியாது செய்ய வேண்டும். அக்ஞானி பண்ணுகிற மாதிரி தான் ஞானியும் பண்ண வேண்டும் என்று ஸ்பஷ்டமாக சொல்கிறார். அக்ஞானிக்கு இச்சா லாபத்திலேயே பற்று, அதற்காகவே சாஸ்திர கர்மாக்களை செய்கிறான். அந்த சாஸ்திர கர்மங்களையே ஞானியம் பண்ணணும் அப்பா என்கிறார். ஞானிக்கு இப்படிப்பட்ட இச்சை ஆசை பற்று இருக்கலாமா? அதுதானே நரகத்வாரத்துக்கு வழி என்று கேட்டால், நான் அப்படி சொன்னேனா? ஞானியும் கர்மா பண்ணணும் என்றேனே தவிர தன்னுடைய இச்சா பூர்த்திக்காக பண்ணணும் என்று சொல்லவில்லையே. சந்தேகம் இருந்தால் இப்பொழுது குவாலிஃபையிங் கிளாஸ் போட்டு விடுகிறேன். குர்யாத் வித்வான் ததா அசக்தக என்று அசக்தவை சேர்க்கிறார். அசக்தக என்றால் பற்றில்லாதவனாக என்று அர்த்தம். முதலில் அக்ஞானியை சொல்லும்போது முதல் வார்த்தையாகவே சக்தகா என்றார். பற்றுள்ளவர்களான என்று ஆரம்பித்தார். சிறியதான இந்திரிய இன்ப பயன்களில் பற்று கொண்டவர்களாக அவித்வான்கள் எந்தெந்த கர்மாக்களை செய்கிறார்களோ அவற்றையே வித்வானும் இப்படிப்பட்ட பற்று இல்லாமல் செய்ய வேண்டும் என்கிறார். எதற்காக? ஞானி என்றால் ஞானம் அடைந்து விட்டவன் என்று அர்த்தம். ஞானத்துக்கு அப்புறம் அவன் அடைய வேண்டியது என்று எதுவுமில்லை. அவனுக்கு எந்த பலனும் தேவைப்படாத போது இந்த கர்மாக்கள் எதற்காக? அதுவா, அவன் தனக்காக இப்படி செய்ய வேண்டும் என்று நான் சொன்னேனா என்ன? பின்ன ஏன் செய்ய வேண்டும் என்றால், சிகிர்ஷு லோக சங்கிரகம். சங்கிரகம் என்றால் நன்றாக பிடித்துக் கொள்வது, அதாவது கட்டிப்பிடித்து காப்பாற்றுவது. லோக சங்கிரகம் என்றால் லோகத்தை இப்படி பரம அன்போடு கட்டி காப்பது, நல்வழிப்படுத்துவது. லோகம் என்றால் அக்ஞானிகள் தான். ஞானி லோகத்துக்கு மேலே போனவன். சிகீர்ஷுகு விரும்பி, லோக சங்கிரகம் சிகீர்ஷுகு உலகத்தை உயர்ந்த மார்க்கத்தில் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி ஞானிக்கு ஆசை இருக்கக்கூடாதுதான். என்றாலும் பகவானே அவன் மனசு கருணை சுரக்கும்படி பண்ணி, ஐயோ லோகம் இப்படி கெட்டுப்போய் கஷ்டப்படுகிறதே, இதை சங்கிரகம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட வைக்கிறான். அதாவது ஜனங்களை மேலே கொண்டு போவதற்காகவே தான் ஞானியும் அவர்களைப் போல சாஸ்திர கர்மாக்களை பண்ணி காட்ட வேண்டும். தன்னுடைய உச்ச நிலைக்கு அவர்களை அழைத்து கொண்டு போவதற்காகவே அவர்கள் இருக்கிற ஏணிப்படிக்கு இறங்கி வந்து அவர்களுடைய கையை பிடித்து கொண்டு சம்கிரகம் என்றபடி நன்றாக இறுக்கி பிடித்து மேலே ஏற்றி கொண்டு போக வேண்டும். சாஸ்திரோத்தமாக சாதாரண ஜனங்கள் என்னென்ன கர்மா செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் ஞானியே மாடலாக இருந்து பண்ணி காட்டி அவர்களையும் பண்ண வைக்க வேண்டும். அவனுடைய ஞானத்தையும் பக்தியும் அப்புறம்தான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்பொழுது அவர்களுக்கு அதில் ருசி வராது. அதனால் முதலில் அவர்கள் சாஸ்திரோக்த கர்மாக்களை பண்ணுவதற்கு தன்னளவில் அவற்றை கடந்துவிட்ட ஞானி என்றால் பக்திமானும் தான் இவற்றை செய்து ஊக்குவிக்க வேண்டும்.
அவர்கள் இவன் மாதிரி ஆவதற்காகவே முதலில் அவர்கள் மாதிரி இவன் ஆக வேண்டும். மேல்நிலையில் இருக்கிற அவன் வாஸ்தவத்தில் கர்மாவில் ஒட்டாவிட்டாலும் அப்படி நடக்க வேண்டும். இதற்கு நேர்மாறாகத்தான் இப்பொழுது நிஜமாக வேதாந்தத்தில் ஒட்டி கொண்டிருக்காதவர்களும் அப்படி நடிக்கிறார்கள். அப்படியானால் ஞானிக்கு மட்டும் உள்ளொன்றும் புறமுமாக இருக்கிற மித்தியாச்சார தோஷம் ஒட்டாதா? ஒட்டாது. வாஸ்தவத்தில் தான் அவன் உள்புறம் என்ற பேதம் இல்லையே. எதிலும் ஒட்டாத நிலைதானே ஞானம். அதில் தோஷம் மட்டும் எப்படி ஒட்டும்? இன்னொரு எக்ஸ்பிளனேஷன், இவன் வேதாந்தி வேஷம் போடுகிறவனைப் போல தன்னை பற்றி லோகம் வசத்தியாக நினைக்க வேண்டும் என்ற துராசையில் அப்படி செய்கிறான். கர்மாவை செய்ய பிடிக்காத அடங்கா குணத்தாலேயே அவன் ஞானி வேஷம் போடுகிறான் என்றால், இவனோ நிச்சிந்தையான நிஷ்கிரிய ஞான நிலையின் நிம்மதியிலேயே தான் பாட்டுக்கு கிடக்கலாம் என்றில்லாமல் பாமர ஜனங்களிடம் பரம கருணை அல்லவா கர்மி மாதிரி தன்னை குறைத்து காட்டிக்கொண்டு தனக்கு வேண்டியே இல்லாத காரியங்களை இழுத்து போட்டுக்கொள்கிறான். இது தியாகமே தவிர மித்தியாச்சாரமாக எப்படி ஆகும்? சரி, இவன் எதற்காக இந்த சாஸ்திர கர்மாக்களை செய்ய வேண்டும்? இவனை லோகம் சிரேஷ்டன் என்று நினைக்கிறது. இவனைப் போல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் எப்படி நடக்கிறார்களோ அப்படி நடந்து பார்க்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு உள்ளூர ஒரு ஆசை உண்டு. எத் எத் ஆச்சரதி சிரேஷ்ட தத் தத் ஏவ இதரோ ஜனக. ஆசை உண்டே தவிர சிரேஷ்டர்கள் நடப்பது ரொம்பவும் உயர்ந்த மாதிரி இருந்தால் இவர்களால் பின்பற்ற முடியாமல் அதை அனுசரிக்க முடியாமல் தோற்று போவார்கள். தோற்றுப்போவது தெரியக்கூடாது என்று போலியாக வேஷம் போடுவார்கள். அதனால் சிரேஷ்டனாய் இருக்கப்பட்டவனே சாதாரண ஜனங்கள் இருக்கக்கூடிய கீழ் லெவலுக்கு வந்து அந்த லெவலின் ஒழுங்கை நடத்தி காட்டுகிறான். ஞானிக்கு அது கீழ் லெவல் என்றாலும் சாதாரண மனுஷனுக்கு அவனால் கூடியதான சற்று உயர்ந்த லெவல் தான். சாஸ்திரோர்த்த கர்மா என்ற இந்த லெவலை விட்டால்தான் அவன் இன்னும் கீழ் லெவலில் பாழாய் விடுவான். இந்திரியம் இழுத்தபடி சிற்றின்ப காரியங்களை மட்டுமே செய்தால் பாமர ஜனங்கள் அந்த சேற்றிலேயே புதைந்து போய் அப்புறம் சிரேஷ்டனானாலும் கூட அவர்களை தூக்கிவிட முடியாமல் போய்விடும். அதனால் சின்ன லாபங்களே ஒரு நிலையில் தருவதாயிருந்தாலும் இதற்காக இந்திரியங்களை தெறிக்கெட்டு போக விடாமல் அவற்றுக்கு இஷ்டமான பலன்களை ஒரு பக்கம் தருகிற மாதிரி தந்து கொண்டே அவற்றை இன்னொரு பக்கம் கட்டுப்படுத்தி சுத்தி பண்ணி கொண்டிருப்பதான சாஸ்திர கர்மாக்களை சிரேஷ்டன் பற்றில்லாமல் பட்டுக்கொள்ளாமல் அனுஷ்டித்து காட்ட வேண்டும். இவனை பார்த்து இவன் மாதிரியே பண்ண விரும்பும் ஜனங்களாலும் இவற்றை அனுசரிக்க முடியும். தியானம் ஆத்ம விசாரணை பண்ண முடியாது என்கிற மாதிரி கர்மாக்களை பண்ண முடியாது என்று இல்லை. எல்லோரும் பண்ணுவார்கள். அதற்கு கோலும் மோட்சம் சம்சார நிவர்த்தி என்பது போல அவர்களுக்கு அப்பீலாகாத ஏதோ ஒன்றாய் இல்லாமல் அவர்கள் ஆசைப்படும் லாபங்களாகவே இருப்பதால் இந்த கர்மாக்களை பண்ணுவதில் சிரமங்கள் நியமங்கள் இருந்தால் கூட பொறுத்து கொண்டு பண்ணுவார்கள். இப்படி சிரமப்பட்டும் நியமத்துக்கு கட்டுப்பட்டும் பண்ணுவதாலேயே கர்மாவானது இவர்கள் உத்தேசித்த பலனை தருவதோடு உத்தேசிக்காத பலனாக இவர்களுடைய உள்ளத்தின் அழுக்குகளை அலம்பி இவர்களுடைய ஆசைப்பற்றுகளையும் குறைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் ஐதீகமான பலனுக்கு இல்லாமல் சமூகம் ஒரு ஒழுங்கில் நடக்க வேண்டும், குடும்பம் ஒரு ஒழுங்கில் நடக்க வேண்டும், தனியாள் ஒரு கட்டுப்பாட்டில் சீராக அபிவிருத்தியாக வேண்டும் என்பதற்காகவே சாஸ்திர கர்மாக்களை தொடர்ந்து பண்ணி கொண்டிருப்பார்கள். நிஷ்கார்மிய கர்மா என்பது இதுதான். அதற்கு போவதற்கு வழி காமியமாக சாஸ்திர கர்மா பண்ணுவதுதான். பலனில் ஆசையோடு பண்ணுவதே காமியம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம்.